இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் பிரான் மஞ்சூரியன் தாங்க பண்ணியிருக்கிறோம். வழக்கம் போல் செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான்வெஜ் சாப்பிடாத சமயத்தில் இந்த மாதிரி வெஜ் பிரான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த பிரான் மஞ்சூரியன் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதாவது சமையலே தெரியாதவங்க கூட ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களுமே செம்ம டேஸ்ட்டாக அவங்க வீட்டில் செஞ்சு அசத்தி பேர் வாங்கிடலாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த பிரான் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு 100 கிராம் சுண்டலை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு 2 உருளைக்கிழங்க அதோட நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இது ரெண்டையுமே குக்கருக்கு மாற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா மசிய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் இது கூட வேவும் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன், கடலை மாவு 3 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். ஆச்சி சிக்கன் 65 பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுலேயே உப்பு இருக்கும், அதனால் நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கல. அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. அது வீடியோவில் எடுக்க விட்டு போச்சு. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பிசைஞ்சு முடிஞ்சோடனே இந்த மாவோட பதம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இதை நல்லா சிலிண்டர் ஷேப்புக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கீழே மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வராப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சுட்டு நேராக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் குறுக்க இந்த மாதிரி நல்லா கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக மேலே மட்டும் வளைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடை வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்ருங்க. அவ்வளோதான். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ப்ரான் கணக்காக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே போல் தான் இப்போ மறுபடியும் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு கத்தியை வச்சு ஃபஸ்ட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, அதுக்கப்புறம் குறுக்க ஒரு கோடு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் மேலே ஃபஸ்ட்டு வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள மாவை இந்த மாதிரி வளைச்சி விட்ருங்க. நம்மளுக்கு ப்ரான் போல் நல்ல ஷேப் சூப்பராக கிடச்சிருங்க. இது போல் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நல்ல எண்ணெய் ஹீட் ஆகிருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு தான் இதை பொரிச்சு எடுக்கணுங்க. நம்ம இதை ஆயிலில் சேர்த்த உடனே கலந்து விட்டுறக்கூடாது. ஒரு 2 செகண்ட் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு தான் இதை நல்லா வேக விடணும். அப்போ தான் உள்ள பகுதியும் மாவு பகுதியும் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு நல்லா செவந்து வந்த பிறகு நான் எடுத்துக்கிட்டேன். என்னோட பொண்ணுக்கு வந்து மொறுன்னு இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் மொறுப்பாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக எடுக்கிறனாலும் எடுத்துக்கோங்க. இது போல் எல்லா பிராணையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா பொரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே ப்ரான் கனெக்டாகவே இருக்குது. சின்ன பசங்களுக்குலாம் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க மிஸ் பண்ணாமல். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. 2 பலாரி வெங்காயத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டு இதை வதக்கிக்கலாம். வெங்காயமும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் கூட வதக்க வேண்டாம். ஒரு செகண்ட் மட்டும் இந்த வெங்காயத்தை வதக்குனா போதும். பாருங்கள், வெங்காயத்தை ஒரு செகண்ட் நல்லா வதக்கிக்கிட்டேன். இதில் இப்போயுமே ஆச்சி சிக்கன் 65 பொடி தான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சா சேர்த்துக்குங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ இது கூடவே சோயா சாஸ் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதே போல் டொமேட்டோ சாஸும் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. உடனே கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு கட்டிகள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை இதோட சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தான் தண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரானை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட் மட்டும் கலந்து விட்டால் போதும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த ஹீட்டே நம்மளுக்கு போதும். ரொம்ப நம்ம இதில் அடுப்புலையே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சேர்த்துருக்கிற இந்த சோயா டொமேட்டோ சாஸ்லாம் ரொம்ப கெட்டியாகி நம்மளுக்கு வறண்டு போனது போல் இருக்கும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி எல்லாம் மேலே தூவி விட்டுக்கலாங்க.
தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்கவே இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதே போல் டேஸ்ட்டுமே அவ்வளோ செமையாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வெஜ் ப்ரான் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இது போல் செஞ்சு கொடுங்க, உங்களை கொஞ்சிக்கிட்டே சாப்பிடுவாங்க. இப்போ லீவ் விட்டாச்சு, விதவிதமாக இந்த மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாகவும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தது போலயும் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோ பார்க்குற நீங்களுமே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.